Hi and welcome to my channel. This is Uma. வாழைத்தண்டு சூப் ப்ரெஷர் பேனில் பண்ண போகிறேன். அதுக்கு 4 கிராம்பு, மீடியம் பீஸ் பட்டை. ஸோ நல்லா வாசமாக இருக்கும். ப்ளெயினாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக அரை ஸ்பூன் சோம்புனா 1/4 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் 6 நம்பர்ஸ் ஈக்குவல் அமௌண்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன பீஸ் வாழைத்தண்டு, சின்ன கப்பில் பாசிப்பருப்பு, அப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ரெசிபியில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ப்ளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக பருப்பு சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் நிறைய நார் வந்துகிட்டே இருக்கும். நம்மளால் எவ்வளோ முடியுதோ மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரெசிபியில் அந்த அளவுக்கு நார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. வாழைத்தண்டு யூஸ் பண்ணி கூட்டு செய்யலாம், பொரியல் பண்ணலாம். பொரியல் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ண தண்டை நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதை அப்படியே ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டேன். ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் மற்ற எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 6 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். இந்த சூப் நம்ம தண்ணியாக நிறையா இருக்காது. தண்டும் தண்ணியும் சேர்ந்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தனியாக அந்த காயோட பவுலில் போட்டு சூப்பாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனலாக கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.